இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்ரா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? கட்சியில் உன் பதவி போன உடனே கோபத்தில் அந்த கதிரை கொலை பண்ணியிருக்க. கதிரை கொலை பண்ண கேஸில் நீ மாட்டக்கூடாதுன்னு கர்ணாவை குற்றவாளியாக்கி உள்ள தள்ளியிருக்க. கர்ணாவை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டு தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா? அதானடா? ஆமா. என்ன இப்போ? என்ன சத்தம் ஓவரா இருக்கு? டேய், இவ கதிரை கொலை பண்ணிட்டு வந்திருக்காண்டா. ஆமா, திவாகர் தான் கொன்னா. அதுக்கு என்ன இப்போ? என்னடா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுற? திவாகர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேய், இவன் பண்ண தப்புக்கு கர்ணா ஜெயில இருக்காண்டா. அவன் என்ன உங்களுக்கு ரத்தமா சொந்தமா? அவன் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறீங்க? இந்த மாதிரி சூழ்நிலையில நமக்காக உள்ள போதா அவனை வளர்த்து வச்சிருக்கு. டேய், பாவண்டா, அவன் அப்பாவி. அவன் நம்மளை நம்பி இருக்கிறவன்டா. அப்போ என் கூட பிறந்த தம்பியை ஜெயில உட்கார வச்சுட்டு அவனை வெளியே கொண்டு வரணுமா? என்னைக்குமே அவன் திவாகருக்கு சமமாயிட முடியாது. என்னதான் அவன் எங்க கூடயே வளர்ந்துருந்தாலும் அவன் ஒரு வேலைக்காரன் தான். நீங்க அந்த அளவுக்கு அக்கறை காட்டினா போதும். டேய், நீங்க பண்றதெல்லாம் நியாயமே இல்லடா, அநியாயம்டா. நீங்க தப்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு அப்பாவிய ஜெயிலுக்குள்ள போட நினைக்கிறது ரொம்ப தப்புடா. நியாய அநியாயத்தை பத்தி நீங்க எல்லாம் பேசலாமா? கட்டின பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போது இன்னொரு பொம்பளையோட தொடர்பு இருந்தால் தானே நீங்க உங்களோட செட்டப்பை எப்படி அவ வீட்டுக்குள்ள வச்சு எரிச்சு கொள்ளணும், அதே மாதிரி உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை வெளியே எங்கேயாவது போச்சுன்னா அந்த கர்ணாவையும் இந்துவையும் கண்டத்துமா வெட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த பாருங்க, எனக்கு வேற யாரையும் விட என் கூட பிறந்த ரத்த உறவு தான் முக்கியம். எனக்கு ஏன் திவாகர் தான் முக்கியம். சொன்னதெல்லாம் கேட்டுச்சுல?